இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் தன்னுடைய பழைய மாணவர்களோட தொடர்புல இருந்தாருங்களாம். அதுல சில மாணவர்கள் வெளிநாட்டுல இருந்தாங்களாம். பலர் நம்ம நாட்டுல இருந்தாங்களாம். மாணவர்களோட WhatsAppலயும், Instagramலயும், Facebookலயும் அவரு தொடர்பு வச்சிருந்தாருங்களாம். அவங்களோட எப்பவுமே அவரு பேசிக்கிட்டே இருப்பாருங்களாம். அவங்க கிட்ட பேசினதுல இருந்து அந்த ஆசிரியர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அந்த மாணவர்களுக்கு பதவி, பணம், புகழ் எல்லாமே இருக்குங்களாம். ஆனா, அந்த வாழ்க்கையில அந்த சுவாரஸ்யமோ, அந்த நிம்மதியான வாழ்க்கையோ, சந்தோஷமான வாழ்க்கையோ ஏதோ ஒண்ணு குறைஞ்சுகிட்டே இருந்துச்சுங்களாம். அத அவர் கண்டுபிடிச்சுட்டாருங்களாம். ஆசிரியர் இந்த மாணவர்களுக்கு வாழ்க்கை பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நெனச்சு, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அத்தன மாணவர்களையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாருங்களாம். அத்தன மாணவர்களும் வீட்டுக்கு வந்தாங்களாம். ஆசிரியர் வீட்டு மேஜையில பெரிய பாத்திரத்துல குளிர்பானம் வச்சிருந்தாருங்களாம். அந்த குளிர்பானத்த எல்லாரும் குடிக்கிறதுக்காக பல வகையான டம்ளருங்க வச்சிருந்தாங்களாம். அதுல வெள்ளி டம்ளர் இருந்துச்சுங்களாம், கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுங்களாம், அலுமினிய டம்ளர் இருந்துச்சுங்களாம், பிளாஸ்டிக் டம்ளர் இருந்துச்சுங்களாம், எவர் சில்வர் டம்ளர் இருந்துச்சுங்களாம், பித்தள டம்ளர் இருந்துச்சுங்களாம். வந்த மாணவர்களில் பலர் அந்த வெள்ளி டம்ளர்களுக்காக போட்டி போட்டாங்களாம். அவசர அவசரமா வெள்ளி டம்ளர்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்களாம். கடைசியா மிஞ்சினது அந்த பிளாஸ்டிக் டம்ளர், அந்த பேப்பர் கப்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்களா, அது வேற வழி இல்லன்னு மத்த மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்களாம். குளிர்பானம் குடிச்ச உடனே மாணவர்கள் அத்தனை பேருமே ஆசிரியரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, "இந்த மாதிரி ஒரு ருசியான குளிர்பானம் நாங்க சுவைச்சதே கிடையாது. அவ்ளோ நல்லா இருந்துச்சு" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆசிரியர் அந்த மாணவர்கள பார்த்து என்ன சொன்னார்ன்னா, "இப்போ உங்க எல்லாருக்கும் வாழ்க்கை பாடம் ஒண்ண நான் கத்துக் கொடுக்க போறேன். எல்லாரும் கவனிங்கன்னு" சொன்னாங்களாம். எல்லாரும் கவனிச்சாங்களாம். நான் வந்து சரிசமமா ஒரே மாதிரி அத்தனை பேருக்கும் குளிர்பானம் குடுத்தேன் இல்லைங்களா, அந்த குளிர்பானம் தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த குளிர்பானத்த நீங்க வகை வகையான டம்ளர்ல குடிச்சீங்க. எந்த டம்ளர்ல நீங்க அந்த குளிர்பானத்த குடிச்சாலும் ருசி ஒண்ணுதான். அந்த மாதிரி உங்க கையில இருக்கிற இந்த பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, வேலை இது வந்து உங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிய தீர்மானிக்காதுன்னு சொன்னார். விழா முடிஞ்சப்புறம் அங்க இருந்த மாணவர்கள் அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்த தன்னுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போனாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.